Hi students, 12th standard accountancy, chapter 4, illustration 9. From the following information, compute the value of goodwill as per annuity method. So previous classes நம்ம வேல்யூ ஆஃப் குட்வில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, annuity மெத்தடில் கண்டுபிடிச்சி எங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுங்க குட்வில்னு கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கிளாஸஸில் வேல்யூ ஆஃப் குட்வில்ல என்னென்ன மெத்தடில் கால்குலேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 9ல் நம்ம கால்குலேஷன் ஆஃப் த குட்வில் எந்த மெத்தடில் பண்ண போகிறோம், annuity மெத்தட். ஸோ annuity மெத்தட் நம்ம பை மல்டிப்ளையிங் சூப்பர் ப்ராஃபிட்டை annuity மெத்தடில் மல்டிப்ளை பண்ணி நம்ம குட்வில்லோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணுறேன். கேபிட்டல் எம்ப்ளாய்டு 50,000 rupees, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%, ப்ராஃபிட் ஆஃப் த இயர் 2016, 17, 18 were 13,000 rupees, 15,000 rupees, 17,000 rupees respectively. The present value of annuity of 1 rupee for 3 years at 10% is 2.4868. ஓகேங்களா? இப்போ கவனிங்க, குட்வில்லோட வேல்யூவை எந்த மெத்தடில் குட்வில்லோட வேல்யூவை annuity மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு என்ன ஃபார்மேட் இருக்குது, சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு வேல்யூ ஆஃப் annuity. ஓகேவா? ஸோ நமக்கு வேல்யூ ஆஃப் annuity கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 2.4868ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு தேவை என்ன, சூப்பர் ப்ராஃபிட் கிடச்சா தான் நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் குட்வில்லோட வேல்யூ. இப்போ நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் வேணும். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிக்கணும், நார்மல் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிச்சா தான் சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெவலில் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. என்ன ஃபார்மேட் நமக்கு இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸஸில், டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட்னா என்ன, இங்கே ப்ராஃபிட் ஆஃப் த இயர்ஸ் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ப்ராஃபிட் 13,000, 15,000, 17,000 மூணுத்தையுமே நம்ம ஆட் பண்ணுவோம். டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ்னால் 16, 17, 18 3 இயர்ஸ் இருக்குது. டிவைடட் பை 3. ஸோ இந்த மூணுத்தையுமே ஆட் பண்ணாக்க 3 ப்ராஃபிட் 3 இயர்ஸ் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணோம்னா 45,000 கிடைக்குது. அதில் 3 கேன்சல் பண்ணோம்னா 3 இயர்ஸ் கேன்சல் பண்ணோம்னா 15,000 rupees கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளவு, 15,000 rupees. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் 15,000 rupees கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ நமக்கு என்ன தேவை, நார்மல் ப்ராஃபிட் வேணும். நார்மல் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணணும்னாக்கா அதுக்கு ஃபார்மேட் இருக்குது, நமக்கு நல்லா தெரியும், கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தோட வேல்யூமே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்டு 15,000 rupees, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% கொடுத்துட்டாங்க. ஸோ 50,000 இன்ட்டு 10%னா 10/100. ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் 5,000 rupees இருக்குது. ஓகேங்களா? இந்த 5,000 rupees தான் நார்மல் ப்ராஃபிட். நமக்கு என்னென்ன தெரியுது, ஆவரேஜ் ப்ராஃபிட் தெரியுது, நார்மல் ப்ராஃபிட் 5,000 கண்டுபிடிச்சி. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணணும். 15,000ல் 5,000 போயிடுச்சுன்னா மிச்சம் 10,000 rupees, அதுதான் சூப்பர் ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்போ நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் கிடச்சிடுச்சு. இப்போது குட்வில் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா annuity மெத்தடில் என்ன ஃபார்மேட், சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு வேல்யூ ஆஃப் annuity. சூப்பர் ப்ராஃபிட் 10,000 rupees இன்ட்டு வேல்யூ ஆஃப் annuity எவ்வளவு, 2.4868 இல்லைங்களா? ஸோ அது பண்ணோம்னா இப்போ நல்லா கவனிங்க, இங்கே 4 digit தள்ளி பாயிண்ட் இருக்குது. கவனிச்சிங்கனாக்கா 2.4868னா 4 digit தள்ளி இங்கே பாயிண்ட் இருக்குது, இங்கே 4 zeros இருக்குது. இந்த பாயிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். 4 digit தள்ளினாக்கா இந்த ஜீரோக்கு இந்த பாயிண்ட், இது 4 0க்கு 4 digit தள்ளி கேன்சல் பண்ணிட்டோம். அந்த பாயிண்ட் ரிமூவ் ஆகிடுச்சுங்களா? இப்போது அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, 24,868 rupees குட்வில் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அண்டர் வேல்யூ ஆஃப் annuity மெத்தடில் வேல்யூ ஆஃப் குட்வில் 24,868. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.